முல்லைத்தீவு கேப்பாபுலவில் தமிழ் மக்களுக்குரிய காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் விடுவிக்கப்படாத காணிகளுக்கு பதிலீட்டு காணிகள் வழங்கப்பட்டதோடு வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இராணுவ அதிகாரிகளால் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியிடம் பொய்யான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று மாலை பாதுகாப்பு அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது முல்லைத்தீவு கேப்பாபுலவில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணி விடுவிப்பு தொடர்பு கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேப்பாபுலவில் 44 பேருக்கு காணிகள் விடுவிக்க வேண்டியிருந்ததாகவும் அதில் பெரும்பாலானவர்களின் காணிகள் விடுவிப்பு செய்யப்பட்டு விட்டதாகவும் இன்னும் குறிப்பிட்டளவானவர்களுக்கே காணிகள் விடுவிக்க வேண்டியுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறுக்கீடு செய்து அதிகாரிகளால் வழங்கப்படுகின்ற தகவல்கள் தவறானவை என்பதை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாக ரவிகரன் தெரிவித்துள்ளார். கேப்பாபுலவில் ஏற்கனவே இராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டிருந்த மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. எனினும் 55 பேருக்குரிய 59.5 ஏக்கர் காணிகளும் 4 பேருக்குரிய 100 ஏக்கர் மத்திய வகுப்பு காணிகளும் இராணுவத்தினரால் இன்னும் விடுவிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளுக்கு பதிலாக பதிலீட்டு காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட்டதுடன் வீடுகளும் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளதாக இராணுவத்தினரால் உண்மைக்கு புறம்பான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதாகவும் அது தவறானது எனவும் அவர் தெரிவித்தார். கேப்பாபுலவு மக்களுக்கு பதிலீட்டு காணிகள் வழங்கப்படவில்லை எனவும் சீனியாமோட்டை என்னுமிடத்தில் சிறிய காணி துண்டுகளில் தற்காலிகமாக வீடுகள் அமைத்து மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இராணுவ தளபதியிடம் குறித்த கேப்பாபுலவு காணி விடுவிப்பு விடயம் தொடர்பான அறிக்கையினை தமக்கு தருமாறு ஜனாதிபதி கோரியதாக ரவிகரன் தெரிவித்துள்ளார்.